அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஸோ நல்லபடியா போயிட்டுருக்கு நோன்பு. கொஞ்சம் டயர்டா தான் இருக்கு. சரி, என்ன விஷயம் ஷேர் பண்ணலான்ட்டு டக்குன்னு சொல்லிடலாமா? குரானின் இதயம் எதுன்னு யாருக்காவது தெரியுமா? தெரிஞ்சா கமெண்ட் பாக்ஸ்ல இப்ப போய் பண்ணிடுங்க. அல்லாஹ்க்கு பயந்து பண்ணணும். பொய் சொல்லக்கூடாது. குரானின் இதயம் யாசின் என்று அழைக்கப்படுகிறது. எப்பயுமே யாசினை எப்படி ஓதுனா நன்மை அப்படிங்கிறத இப்போ நான் சொல்ல போகிறேன். ஃபஜ்ருக்கு அப்புறம் யாசின் ஓதுங்க. ரொம்ப நல்லது. ரொம்ப நீங்கள் என்ன துவா கேட்டாலும் கபுல் ஆகும். ஃபஜ்ருக்கு அப்புறம் யாசின் ஓதுங்க. நான் சூரத்துல் யாசினை எப்போல்லாம் ஓடுவேன்னா ஃபஜ்ருக்கு அப்புறம் ஓதுவேன். ஒருவேளை அப்போ டைம் இல்லை நான் லுஹரில் ஓதிடுவேன். பட் ஃபஜ்ர் தான் சிறந்த நேரம். என்ன மாதிரி நீங்களும் தப்பு பண்ணாதீங்க. கரெக்டாக ஓதிடுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்ஷா அல்லாஹ் துவா செய்யுங்க.